நாட்டை பிளவுபடுத்த நினைப்போர் திமுக ஆட்சியை சீர்குலைக்க திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சாதி மத கலவரத்தை ஏற்படுத்தலாமா என சிலர் திட்டமிட்டு செயல்படுவதாகவும் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வடமாநில தொழிலாளர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் சந்திப்பு. வதந்தி வீடியோவை நம்ப வேண்டாம் எனவும் அச்சமின்றி பணியாற்றுங்கள் எனவும் வடமாநில தொழிலாளர்களுக்கு ஆறுதல். இடைத்தேர்தல் வெற்றியை திசை திருப்பவே வடமாநில தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்பப்படுகிறது. அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்களை முடக்கவில்லை எனவும் அதே சமயம் முந்தைய திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை அதிமுக அரசு முடக்கியதாகவும் சாடல். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருடன் திமுக எம்பி டி.ஆர். பாலு நேரில் சந்திப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சார்பாக அவரை சந்தித்த டி.ஆர். பாலு பீகார் மாநில தொழிலாளர்களின் பாதுகாப்பு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கம். பீகார் மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக பரவும் வதந்தியை நம்ப வேண்டாம் எனவும் வலியுறுத்தல். வடமாநில தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொண்ட துரித நடவடிக்கையால் தொழிலாளர்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆய்வு செய்ய வந்த பீகார் அதிகாரிகள் குழு பேட்டி. போலி வீடியோ விவகாரத்தில் அரசின் நடவடிக்கையால் தொழிலாளர் மத்தியில் ஏற்பட்ட பயம் குறைந்துள்ளதாகவும் கருத்து. கோவை ஆவாரம்பாளையம் கொலை வழக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட கூலிப்படை தலைவன் துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட்டதால் பரபரப்பு. யாரும் எதிர்பாராத நேரத்தில் ஏற்கனவே திட்டமிட்டு மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து 2 ரவுண்ட் சுட்டதாக தகவல். தற்காப்புக்காக போலீசார் சுட்டதில் கைதி காயம், மருத்துவமனையில் அனுமதி. கொலை வழக்கு தொடர்பாக விசாரிக்க வந்தபோது துப்பாக்கியால் சுட ஆரம்பித்த காரணத்தால் கைதியை பதிலுக்கு சுட்டதாக காவல் துணை ஆணையர் சந்தீஷ் பேட்டி. துப்பாக்கியை பறிமுதல் செய்ய வந்தபோது துப்பாக்கிச் சூடு நடந்ததாகவும் தற்காப்புக்காக போலீசார் சுட்டதாகவும் விளக்கம். கோவையில் துப்பாக்கி கலாச்சாரம் கிடையாது எனவும் திட்டவட்டம். அரசு பள்ளி மற்றும் மாதிரி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு இல்லை. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டவட்டம். மாதிரி பள்ளி நுழைவுத் தேர்வு தொடர்பாக தவறான அறிக்கை வெளியாகி இருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் நிலவும் குழப்பமாக நிலை தெளிய விரிவான அறிக்கை வெளியிடப்படும் எனவும் உறுதி. வீடுகளில் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளை ஒரே மின் இணைப்பாக இணைக்க நோட்டீஸ். மின்சார ஒழுங்குமுறை ஆணைய அறிவுரையின்படி வீடு வீடாக ஆய்வு செய்து நோட்டீஸ் அனுப்பும் மின் வாரியம். நோட்டீஸ் பெற்ற 15 நாட்களுக்குள் ஒரே மின் இணைப்பாக மாற்ற வேண்டும் என நுகர்வோருக்கு அறிவுறுத்தல். பாஜகவில் இருந்து விலகிய மேலும் பலர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சிடிஆர் நிர்மல்குமார் தலைமையில் பாஜக அறிவுசார் பிரிவின் முன்னாள் மாநில செயலாளர் கிருஷ்ணன், ஐடி பிரிவு மாநில செயலாளர் திலீப் கண்ணன் உள்ளிட்டோர் அதிமுகவில் அங்கம். நிர்வாகிகள் விலகுவதால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பேட்டி. பாஜகவிலிருந்து வெளியேறும் ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசியல் காரணம் இருக்கலாம் என்றும் கருத்து. வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் என பொய் தகவலை பாஜகவினர் பரப்பி வருகின்றனர். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பொய் செய்தி பரப்பினால் வழக்கு பதிவு செய்யப்படும் என எச்சரிக்கை. பாஜக என்றாலே ஆடியோ வீடியோ கட்சிதான் எனவும் விமர்சனம். கட்சியிலிருந்து விலகும் போது குற்றம் சாட்டுவது வழக்கம்தான். அதிமுக தான் உண்மையான எதிர்க்கட்சி என பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டிக்கு முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி பதிலடி. இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு தான் உண்மையான வெற்றி எனவும் பேட்டி. ஈரோடு கிழக்கில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் மீது தேர்தல் ஆணையத்தில் அதிமுக சார்பில் புகார். மகளிருக்கான உரிமை தொகை தொடர்பாக முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டதாகவும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பொதுமக்களை அடைத்து வைத்ததாகவும் அதிமுக குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் நாகூரில் கடலுக்கு அடியில் கச்சா எண்ணெய் குழாய் உடைந்த விவகாரம். கச்சா எண்ணெய் குழாய்கள் விரைவில் அகற்றப்படும் என நாகை ஆட்சியர் உறுதி. மாவட்ட ஆட்சியர் உறுதியை அடுத்து வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்ற மீனவர்கள். தமிழ்நாட்டில் உள்ள பீகார் புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து பொய் செய்தி பரப்பியதாக வழக்கு. உத்தரப்பிரதேச பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாந்த் உம்ராவிற்கு முன்ஜாமீன் வழங்கி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. பேச்சுரிமை என்பது பீதியை உருவாக்குவது அல்ல என தமிழ்நாடு காவல்துறை தரப்பில் ஆட்சேபம்.
கோவில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது குறித்து நெல்லையில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் கூச்சல் குழப்பம். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அங்கு வைக்கப்பட்டிருந்த பேனரில் கடவுள் படம் இல்லை என இந்து மத ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. இந்து அமைப்பினரின் கோரிக்கையை ஏற்று மேடையில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களில் கடவுள் படம் மாற்றம். வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது அரசின் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையின் சாட்சி என பிரதமர் மோடி கருத்து. கடந்த 9 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரத்தின் அடித்தளத்தை வலுப்படுத்த நடவடிக்கை. மத்திய அரசு நடவடிக்கைக்கு உலக நாடுகள் பாராட்டியிருப்பதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். மேகாலய முதலமைச்சராக 2வது முறையாக பொறுப்பேற்றார் கன்ராட் சங்மா. ஷில்லாங்கில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் பஹூ சௌஹான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பு. மகாராஷ்டிராவில் கடும் விலை சரிவால் வெங்காயத்தை தீயிட்டு கொளுத்திய விவசாயிகள். பிப்ரவரி முதல் வாரத்தில் வெங்காய விவசாயிகளுக்கு கிலோ ஒன்றுக்கு 10 முதல் 11 ரூபாய் கிடைத்த நிலையில் தற்போது கிலோ ஒன்றுக்கு 2 முதல் 4 ரூபாய் மட்டுமே கிடைப்பதால் வேதனை. நாசிக் பகுதியில் வெங்காயத்தை கொளுத்தி அதிருப்தி. சென்னையில் உள்ள கொசுவால் தான் வைரஸ் காய்ச்சல் பரவுவதாக விமர்சித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். மற்ற மாநிலங்களில் காய்ச்சல் வந்தவர்களுக்கு கிண்டியில் உள்ள கொசுதான் காரணமா என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி. இதுபோன்ற விவகாரங்களில் அரசியல் செய்யக்கூடாது எனவும் வேண்டுகோள். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ஓடும் ரயிலில் இருந்து தள்ளியதில் சக பயணி உயிரிழந்த சம்பவம். தவறி விழுந்ததாக முதலில் கூறப்பட்ட நிலையில் சக பயணியிடம் நடந்த வாக்குவாதத்தின் போது ஏற்பட்ட மோதலில் இளைஞர் தள்ளிவிடப்பட்டதாக விசாரணையில் தகவல். சிவகங்கையைச் சேர்ந்த சோனுமுத்து என்பவர் கைது. மகளிர் தினத்தை முன்னிட்டு தெலங்கானாவில் நாளை பெண் ஊழியர்களுக்கு அரசு விடுமுறை. மகளிர் தினத்தை கொண்டாட பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் முன்னெடுப்புகளை கையில் எடுத்துள்ள தெலங்கானா அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு நாளை விடுமுறை அளித்து உத்தரவு. இதனால் பெண் ஊழியர்கள் குஷி. கடலூர் மாவட்டம் சாமியார்பேட்டை கடற்கரையில் வெகு விமரிசையாக நடைபெற்ற மாசி மக உற்சவம். கடற்கரையில் குவிந்த ஏராளமான பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம். சிதம்பரம் சுற்றுவட்டாரங்களில் இருந்து சுவாமிகள் வீதி உலாவாக வந்து கடலில் புனித நீராடி எழுந்தருளினர். மாசிமக குலதெய்வ வழிபாட்டிற்காக மாமல்லபுரம் கடற்கரையில் திரண்ட இருளரின மக்கள் தங்களது குலதெய்வமான கன்னியம்மனை நினைத்து கடல் மண்ணில் கோவிலாக அலங்காரம் செய்து வழிபாடு. கடற்கரையில் நிச்சயதார்த்தம், திருமணம், காதுகுத்து, மொட்டையடித்தல் உள்ளிட்ட குலதெய்வ வழிபாட்டு வேண்டுதல்கள் நிறைவேற்றும். ஹிமாச்சலில் இந்து கோவிலில் இஸ்லாமிய முறைப்படி நடைபெற்ற திருமணம். ராம்பூர் நகரில் உள்ள சத்யநாராயணன் கோவில் வளாகத்தில் RSS அமைப்பின் அலுவலகம் செயல்பட்டு வரும் நிலையில் இந்து இஸ்லாம் மக்களின் ஒற்றுமையை பலப்படுத்தும் விதமாக நடைபெற்ற திருமணம். மக்களவைத் தேர்தலில் அமேதி தொகுதியில் சமாஜ்வாடி கட்சி போட்டியிடும் என கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் அறிவிப்பு. மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியின் தொகுதியான அமேதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு. காந்தி குடும்பத்தின் தொகுதியாக இருந்து வந்த அமேதியில் கடந்த தேர்தலின் போது ராகுல் தோல்வியடைந்தார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கும் லால் சலாம் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. விஷ்ணு விஷால், விக்ராந்த் நடிக்கும் லால் சலாம் படத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். கிரிக்கெட் விளையாட்டை திரைக்கதையாக கொண்ட இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. தமிழர்களின் வரலாற்று பெருமையை பறைசாற்றும் கீழடி அருங்காட்சியகம். செட்டிநாடு கட்டிடக்கலையின் அடிப்படையில் கட்டப்பட்ட அருங்காட்சியகம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்த கீழடி அருங்காட்சியகத்தின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியீடு. நாட்டை காப்பாற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையும் காப்பாற்ற வேண்டும் எனவும், மதச்சார்பற்ற சக்திகள் இணைந்தால் மட்டுமே இந்தியாவை காப்பாற்ற முடியும் எனவும் கருத்து. இந்தியாவிலேயே முதல் முறையாக கேரளாவில் மாணவிகளுக்கு 6 மாத கால மகப்பேறு விடுமுறை. கேரள பல்கலைக்கழகங்கள் முடிவு. அண்மையில் மாதவிடாய் விடுமுறை அறிவித்து கவனம் ஈர்த்த நிலையில் பெண் கல்வியை ஊக்கப்படுத்தும் விதமாக மகப்பேறு விடுமுறை.
மயிலாடுதுறை மாவட்டம் கீழப்பெரும்பள்ளம் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் சிறப்பு சண்டி ஹோமம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் பங்கேற்று சிறப்பு வழிபாடு. ஹோமத்தில் கலந்து கொண்ட பெண்களுக்கு உணவு பரிமாறி புடவை மற்றும் மாங்கல்ய பொருட்களை வழங்கி உற்சாகம். தேசப்பற்றாளர்களை சிறையில் தள்ளும் பிரதமர் மோடி நாட்டிற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவோரை ஆறத் தழுவிக் கொள்கிறார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சாடல். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு நலனுக்காக நாளை நாள் முழுவதும் பூஜை செய்ய உள்ளதாக பேச்சு. மாசி மகத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தீர்த்தவாரி உற்சவம். 50க்கும் மேற்பட்ட கோவிலின் உற்சவ சிலைகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. கடலில் இறங்கி கடலாடிய உற்சவ பெருமாள். திருவாரூர் அருகே பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வேண்டியும் உலக அமைதிக்காகவும் குத்துவிளக்கு பூஜை. சேந்தமங்கலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பூஜையில் ஏராளமான மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி பணியாளர்கள் பங்கேற்று வழிபாடு. மக்கள் மருந்தக செயல்பாட்டில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருந்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பெருமிதம். மக்களுக்கு தேவையான மருந்துகளை தரமாக மலிவான விலைக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகவே மக்கள் மருந்தகம் தொடங்கப்பட்டதாக அமைச்சர் நிகழ்ச்சி. சென்னை போரூர் ஏரியில் குதித்து தற்கொலை செய்து கொள்வதாக கூறிய நிஷாந்தை தேடும் பணி நிறுத்தம். திருமணம் செய்து கொள்வதாக மோசடி செய்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் போரூர் ஏரியில் குதித்ததாக பரவிய தகவல். வழக்கில் திசை திருப்ப நிஷாந்த் நாடகம் ஆடியிருக்கலாம் என போலீசார் சந்தேகம். பழனி அருகே மின்சார வயர்களை எரித்தபோது எதிர்பாராத விதமாக சரக்கு வாகனம் தீப்பிடித்து எரிந்து நாசம். கொக்கரக்கல் வலச பகுதியில் மின் வயர்களை எரித்துக் கொண்டிருந்த போது பொதுமக்கள் வருவதை அறிந்த நபர் தப்ப முயன்ற போது எதிர்பாராத விபத்து. பாஸ்கரன் என்பவரை கைது செய்து விசாரணை. கேரளாவில் பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் விமரிசையாக நடைபெற்ற பொங்கல் வழிபாடு. கண்ணகியின் அவதாரமாக பாவிக்கப்படும் ஆற்றுக்கால் பகவதி அம்மனுக்கு தமிழ்நாடு, கேரளாவில் இருந்து ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து தரிசனம். சேலத்தில் வசிக்கும் வட இந்தியர்கள் தங்களது குடும்பத்தினருடன் வண்ணங்களை பூசிக்கொண்டு உற்சாகமாக ஹோலி கொண்டாட்டம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடனமாடி உற்சாகம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற இளைஞர். இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் தீர்ந்ததால் நடுவழியில் நின்றது. கொள்ளையனை பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தேனி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் லாரி மீது மோதிய விபத்தில் இருவர் உயிரிழப்பு. சாலையில் சென்ற காரின் டயர் திடீரென வெடித்ததால் விபரீதம். கேரளாவை சேர்ந்த இருவர் சம்பவ இடத்திலேயே பலி. ஒருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் தீ தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணி. முதுமலையில் வறட்சியான சூழல் நிலவுவதால் காட்டுத்தீ ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை. சாலையின் இருபுறமும் 10 மீட்டர் அகலத்திற்கு தீ மூட்டி தடுப்பு கோடுகள் அமைப்பு. சிவகங்கையில் மார்ச் 11ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெறும் நாளில் பால்குடம் ஊர்வலத்திற்கு அனுமதி கோரி ஓ. பன்னீர்செல்வம் அணியினர் மனு. இருதரப்பில் யாருக்கு அனுமதி வழங்குவது என சிவகங்கை போலீசார் குழப்பம். மகளிர் தினத்தை முன்னிட்டு டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்றம் சார்பில் ஏழை தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள். சென்னை தண்டையார்பேட்டை ஆர்கே நகர் பகுதிகளில் ஏழை எளிய தாய்மார்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்ற நிர்வாகிகள் கணேசன், காயில் இளவரசு உள்ளிட்டோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். சர்வதேச மகளிர் குத்துச்சண்டை போட்டிக்கு வீராங்கனைகள் தேர்வில் முறைகேடு என புகார். இந்திய குத்துச்சண்டை சம்மேளனத்திற்கு எதிராக 3 வீராங்கனைகள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. வரும் 15ஆம் தேதி டெல்லியில் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் வழக்கு. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ஊபி வாரியர்ஸ் அணிகள் பல பரீட்சை. நவி மும்பையில் இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. இரு அணிகளும் முதல் போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் 2வது வெற்றியை ருசிக்க முனைப்பு. ஈரோடு மாவட்டம் கோபியில் அரசு பேருந்தை ஜப்தி செய்த நீதிமன்றம். கோபி பேருந்து நிலையத்திலிருந்து தேனி செல்ல இருந்த பேருந்தை ஜப்தி செய்த நீதிமன்ற ஊழியர்கள். 2017ஆம் ஆண்டு பேருந்து மோதி உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு இதுவரை இழப்பீடு வழங்காததால் நடவடிக்கை.
சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் அம்மன் சிலையில் இருந்த தங்க மூக்குத்தி திருட்டு 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூக்குத்தியை திருடிய நபர் கைது. சிசிடிவி பதிவுகள் அடிப்படையில் போலீசார் உடனடி நடவடிக்கை. திருப்பூர் மாவட்டம் தெக்கலூரில் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரம். உயிரிழந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு கடையடைப்பு போராட்டம். பெண்ணின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி மக்கள் போராட்டம். சேது எக்ஸ்பிரஸ் ரயிலில் டிக்கெட் பரிசோதகர் மற்றும் தலைமைச் செயலக ஊழியர் மோதிக்கொண்ட விவகாரம். இருவரையும் கைது செய்த திருச்சி ரயில்வே போலீசார் ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி புகார் அளித்ததால் நடவடிக்கை. தமிழக ஆளுநர் RN ரவி நீலகிரி மாவட்டத்திற்கு 5 நாள் பயணம். உதகையில் உள்ள ராஜ்பவனுக்கு ஆளுநர் வருகை. கேரள மாநிலம் வயநாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் தமிழக ஆளுநர் கலந்து கொள்கிறார். விழுப்புரம் அருகே சொத்துக்காக சொந்த மாமனை கொலை செய்த நபர் கைது. மரக்காணம் அருகே கோட்டிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரது தங்கை மகன் மதியழகன் கைது. சொத்தை பிரித்து தருவது தொடர்பான பிரச்சினையில் கொலை செய்ததாக வாக்குமூலம். மயிலாடுதுறை அரசு கல்லூரி விடுதியில் மாவட்ட ஆட்சியர் அதிரடி ஆய்வு. மாணவர்களுக்கு தரமற்ற உணவு வழங்கியது கண்டுபிடிப்பு. 3 ஊழியர்களை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட ஆட்சியர் அதிரடி. மதுரை அருகே 30க்கும் மேற்பட்ட மயில்கள் மர்மமான முறையில் இறப்பு. கருப்பாயூரணி அருகே வயல்வெளியில் இறந்து கிடந்த மயில்கள் விஷம் வைத்து கொல்லப்பட்டனவா என வனத்துறை விசாரணை. கையில் பட்டா கத்தியுடன் இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்ட இளம்பெண்ணிற்கு காவல்துறை வலைவீச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ தமன்னா என்ற பெயரில் இன்ஸ்டாகிராமில் வலம் வரும் இளம்பெண் ஒரு கையில் சிகரெட் மறு கையில் பட்டா கத்தியோடு வன்முறையை தூண்டும் வகையிலான பாடலை பதிவிட்டதாக சர்ச்சை. அண்ணா பல்கலைக்கழகம் பெயரில் நடைபெற்ற போலி கௌரவ டாக்டர் பட்டம் போன்ற மோசடிகள் குறைக்கப்பட வேண்டும். இயக்குனர் நடிகர் பார்த்திபன் வேண்டுகோள். தனக்கு டாக்டர் பட்டம் வழங்கவில்லை எனவும் கலாம் பெயரில் விருது வழங்கப்பட்டதாகவும் பேட்டி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்பே அது போலியானது என தெரிய வந்ததாக பேட்டி. அமெரிக்காவின் மாசச்சூசெட் நகரில் உள்ள கேம்பிரிட்ஜ் ஹார்வர்ட் ரயில் நிலையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்து. அதிர்ஷ்டவசமாக நூலிழையில் உயிர் தப்பிய பெண். அமெரிக்காவின் அயர் மாவட்ட நீதிபதியாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த தேஜல் மேத்தா நியமனம். இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் அயர் மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதியாக பொறுப்பேற்பது இதுவே முதல் முறை. அடுத்த 5 ஆண்டுகள் நீதிபதியாக பதவி வகிக்க உள்ளார்.